படம் நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் சூப்பரா இருக்கு. அவன் ஆக்டிங் சூப்பரா இருக்கு. மியூசிக் சூப்பரா இருக்கு. இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு. சூப்பரா எல்லாமே நல்லா இருக்கு. பார்க்கலாம் நல்லா. ரேட்டிங் 9 போடலாம். நல்லா இருந்தது. இல்ல அப்படிலாம் இல்ல நல்லா இருந்தது. லீடு அது அவங்க லாஸ்ட்லயே அவங்க இந்தியா ஆமா ஆமா அப்படிதான் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. பார்க்கலாம் ஃபேமிலியா வந்து பாருங்க. ஃபேமிலியோட பாருங்க. அவங்க நல்லா டெவலப் ஆகணும். நல்ல ஸ்போர்ட்ஸ் நல்லா எல்லாமே சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். 9 கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்ல. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்கு. மியூசிக்லாம் ஒண்ணும் இல்ல. பழைய பாட்டு எடுத்து போட்டு வச்சிருக்காங்க. அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. 6, 7. போய் சொல்றது எல்லாமே நல்லா இருக்கு. இந்த கட்டா குஸ்தி 2 வந்து பாத்தீங்கன்னா லைக் ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கிறதுல வந்து எவ்வளவு ஒரு பெருமையான விஷயம் இருக்கு. சோ இதை பாக்குற அனைவருமா இருக்கட்டும், யங்ஸ்டரா இருக்கீங்க. சோ நானே அதை கண்டிப்பா எடுத்துக்கிட்டு வந்து வெளியே போற மீதி நாட்கள் தவிர மீதி எல்லாம் ஹவுஸ் ஹஸ்பண்டா இருந்தா ஒரு ஜாலியா இருக்கும் இருக்கு. ஸோ விமன் சென்டிமெண்ட் ஓரியன்டான படத்துல வந்து லைக் அதை ஆல்ரெடி அதை மையப்படுத்தின ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எக்ஸ்டென்ஷனா இருக்கு. ஸோ இதுல அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் நல்லாவே ஒர்க் இருக்கு. ஸோ இது நீங்க ஒரு தியேட்டர்ல ஒரு வீக்கெண்ட்ல பார்க்க வேண்டிய நல்ல படமா இது இந்த வாரத்துல இதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 100 சினிமா பிளாஸ்டா இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆக்குபன்சி இதெல்லாம் நீங்க திரும்ப திரும்ப வந்து நீங்க இந்த மாதிரி படத்தை சப்போர்ட் பண்ணாதான் அவங்க திரும்பி இந்த மாதிரியான படங்கள்லாம் எடுப்பாங்களே. நல்ல குவாலிட்டியான படம். அவங்க ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் தான் அவங்க. அதுக்கப்புறம் யோகி பாபுலாம் வந்து லைக் அவர் பிளேவர் ஆட் பண்ற மாதிரி அவர் பிரியாணில வந்து லாஸ்டா அந்த கம்ப ஒரு பிளேவர் மாதிரி தான் அவங்க. ஸோ அவங்க வந்து அந்த ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்ல அவங்க பார்த்து என்ன பிளே பண்ண முடியுமோ அது அவங்க சின்னதா வந்து ஒரு இந்த மெசேஜை வந்து அவங்க பாணிலேயே வந்து அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. காமெடி வந்து இல்ல நீங்க ஏதோ ஆர்டிபிஷியல் காமெடி எல்லாம் படத்துல எதுவுமே கிடையாது. அவங்க ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க. அந்த ஸ்கிரிப்ட் அவங்க தனியா ட்ராக் எதுவுமே இதுல கிடையாது. அதை நீங்க ஒரு பெரிய இந்த மாதிரியான கிரௌட்ல பார்க்கும்போது உங்களுக்கு அது ஒரு ஃபன் மூமெண்ட்ஸா வரும். அவங்க தனியா வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா எங்கேயுமே யாரும் சிரிப்பேற்ற போறான விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லை விழுத்தல். படத்துலயுமே பயங்கரமா போடுறாரு. ஆனா நேரம் வந்தானா அவரெல்லாம் வந்து நானே அவரை கொடுத்துருவோம் போல. எப்படி ஆடி மாச திருவிழா கூட்டு ஒரு அவருக்கு படத்துக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குறாரோ நாங்க மொத்தமா கலெக்ட் பண்ணி அவரை கொடுத்துருவோம். ஏன்னா அவர் நல்ல ஒரு டேலண்டான ஆளு. அவர் வந்து தனியா வந்து தெரியக்கூடிய நல்ல இது இருக்கு. இந்த அப்கமிங் இந்த இடால வந்து அவருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு. ஆனா என்னன்னா அவர் வந்து இப்போ ஒரு தளபதி படமா ஒரு தளப்படத்துக்கோ இல்ல சிவகார்த்திகே விஜய் சேதுபதி அந்த மாதிரி பண்ணும் போதுதான் அவர் தெரியவான்றதுக்கு தான் இவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவர் இந்த மாதிரி மீடியமான பட்ஜெட்ஸ்ல பண்ணி இவங்கள உயர்த்ததுல வந்து அவர் ரொம்ப குறியா இருக்காரு. அவரோட மனசுக்கு ஏற்ற மாதிரி அவர் பெரிய லெவல் ரீச் ஆகி நேஷனல் அவார்டு அந்த மாதிரி அவார்டு வாங்கணுன்றது வாழ்த்துக்கள். இது வந்து அவங்க கண்டென்ட் பேஸ்ட் இவங்க ஸ்ட்ராங்கா இருக்கனால அந்த மாதிரி படங்கள் எதுவுமே நீங்க பார்ட் 2ல எதுவுமே தோற்றல. கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இருக்கனால அவங்க அதை அழகா வந்து எக்ஸ்டென்சிவா அதே பார்ட் 1ல சொன்ன மாதிரி எல்லாம் திரும்பி சொல்லாம இதுல கொஞ்சம் அவங்க வேற மாதிரியான இப்ப என்ன தேவையோ அதை மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த படம் வந்து ரொம்ப கிரிப்பா இருக்கு. நீங்க எங்கேயுமே லேக் ஆகி கொஞ்ச நாள் நீங்க போன் தோன்றது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க வந்து அவங்களுக்கும் இந்த படத்தை சொல்ற மாதிரிதான் அவங்களோட ஸ்கோப்பு அவங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து
இந்த படத்துல ரொம்ப லாஸ்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த மே இவங்களோட ஜென்ஸோட சீன்ஸ் ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. இந்த டைம் தான் பார்த்தா இவங்களுக்கான ஸ்கோப், இவங்க சீன்ஸ், இவங்க எமோஷனலா ப்ளே பண்றது, இவங்க அதை ரொம்ப நல்லாவே இது பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க வந்து விஷ்ணு விஷாலுக்கு அழகா தெரியுது போல யாருக்கு என்ன வரும் அப்படின்றதுனால அவர் அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறாரு. அவங்கதான் வந்து பார்ட் ஒன்லயும் சரி இந்த படத்தோட பிளஸ். ஹீரோ வந்து பார்க்காம ஸ்டோரி பேஸ் பண்ற கான்செப்டா எடுக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்க நிறைய தமிழ் சினிமால வந்து நிறையவே அவங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து ஒரு பர்சன் இல்லைன்னா ஒரு பர்சனா இருக்காங்க. நீங்க என்னதான் இது பண்ணாலுமே வந்து அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி பிளெண்ட் ஆகி நடிக்கக்கூடிய பெரிய சுவாசிகா இப்போ ரீசெண்டா ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்களோ, ஸோ அதே மாதிரி இவங்களும் இது பண்றாங்க. ஆ. அவங்க வந்து லைக் அந்த ஸ்கூல் டீச்சரா இருக்காங்க. ஆனா அவங்க வர சீன்ஸ்லாம் நல்லா பண்ணாவே இருக்கும். 2, 3 இடம்லாம் வந்து தியேட்டர்ல எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதான் நீங்க இத வீட்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளவு தெரியாது. நீங்க இந்த மாதிரி கிரௌடா பார்க்கும்போது வந்து அந்த சின்ன பொண்ணு பண்ற விஷயங்கள்லாம் ரொம்ப இதா இருக்கும். அந்த பொண்ணுக்கு டைலாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே எழுதிருக்காங்க. சோ அதெல்லாமே பெருசு. ஒரு ஒரு சின்ன குழந்தை வந்து எப்படி பார்த்து ஒரு குடும்பத்துல என்ன நடக்குது, அதை என்ன பண்ணோம், அதே மாதிரி இந்த டிவோர்ஸ் எல்லாம் நிறைய பண்றாங்களா, சோ அது ஒரு குழந்தை பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்லிட்டு அந்த குழந்தை ஒரு 4 லைன் பேசும், 4 வரி மாதிரி பேசும். அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நீங்க அதெல்லாம் இது பண்ணலாம். சோ அப்ரிசியேஷன் பண்ணி லைக் ரிவ்யூஸ் எல்லாம் கொடுக்குறவங்க, சோ அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு இதுல. சோ அத மாதிரி இருக்கிறதா நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா 10க்கு கண்டிப்பா ஒரு 8.5 அந்த மாதிரியே கொடுக்கலாம் தாராளமா. ஏன்னா மியூசிக்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கு. நிறைய விஷயம் 1.5 எதுக்குன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க திருப்பி பார்ட் 3க்கான லீட வந்து கொடுக்காம விட்டுட்டாங்க. அதனால நான் வந்து அந்த 1.5 எடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விஷ்ணு விஷால் எப்பயுமே இந்த மாதிரி குவாலிட்டி கண்டென்ட் வந்து தரவரா. சோ அவர் படம் எல்லாமே அந்த ஸ்டார்டிங் படத்துல இருந்து பாத்தீங்கன்னா வெண்ணிலா கபடிக்குள்ள ஆரம்பிச்சு இப்போ வரையும் பாத்தீங்கன்னா அவர் கிளீஷேவான படம் எல்லாம் என்னையுமே தரவே மாட்டாரு. அவருக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கா, சோ அதை சுத்தி விளையாடுறது தான் அவரு. ஏன்னா அவர் ஒரு கிரிக்கெட்டர்னால, அவர் ஸ்போர்ட்ஸ் பண்ணாலும் அது தெரியும் அவருக்கு. சோ அதனால திரும்ப திரும்ப அவர் இந்த மாதிரியான படங்கள் வெயிட் பண்ணியே நல்ல நல்ல ஸ்கிரிப்டா அவர் என்ன இயர்லி அட்லீஸ்ட் ஒரு படம் கொடுத்தாருனாலே போதும். வேற எதுவுமே தேவையில்லை. மீதி டைம் அவர் அவரோட பிசினஸை பார்த்துட்டு ஒரு ஒரு படம் மட்டும் கொடுத்துட்டா போதும். நல்லா இருந்துச்சு. அவங்கதான். ஏன்னா நம்ம கட்டாகுச்சில என்னதான் கதாநாயகன் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் சரி செகண்ட் பார்ட்லயும் சரி கதாநாயகி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க தான் ஒரு இன்ட்ரெஸ்டா வந்தோம். எப்படி நம்ம இந்த இந்த படம் பார்த்தோம் எங்கள் டைம்ல சமந்தாக தான் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இவங்களுக்காக தான் வருவாங்க படம். நம்ம வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் பெண்கள் வந்து அதிகமா வந்து உள்ள வரணும்னா இவங்க நடிப்பை பார்த்தா வரணும். விஷ்ணு விஷயம் நம்ம அடுத்து தான் சொல்லணும். ஸோ இதுலயும் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் சரி செகண்ட் பார்ட்லயும் சரி ரொம்ப அழகா நல்லா பண்ணியிருக்காங்க. இப்பதான் பெண்களையும் பண்ண ஆரம்பிச்சாங்க சார். அவங்களும் ஈக்குவல் தானே, ஆண்களுக்கு ஈக்குவல் தானே பெண்கள் இருக்கிறாங்க. ஸோ எந்த ஒரு இடத்துலயுமோ பெண்கள் வந்து சலைச்சவங்க இல்லைன்னு நிரூபிக்கிறாங்க பெண்கள். படத்து கேக்குறீங்களா? 5 சார். ஆனா இந்த கட்டாஊசி பார்ட் 2ல எந்த ஒரு குறை இல்லாம ஜாலியா வருது.